உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல வெள்ளை மூக்கடலையில வடை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. 250 கிராம் வெள்ளை மூக்கடலைய 8 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். வெங்காயம் 3, ஒரு பச்சை மிளகா, பெருசா இருக்கிறதுனால 1 எடுத்திருக்கேன், சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கலாம், ஒரு காஞ்ச மிளகா, 10 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. இதுல பச்சை மிளகாவும் வெங்காயமும் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, இந்த அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். வடை சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறம் தேவையான அளவு உப்பு. மிக்சி ஜார்ல ஊற வச்ச மூக்கடலைய தண்ணி வடி கட்டிட்டு போட்டிருக்காங்க. அது கூட காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப உதிரியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சிங்கன்னா வடையை தட்டி போடும்போது சுலபமா இருக்கும். இந்த அரைச்சது கூட பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வடைக்காக அரைச்சு கலந்து வச்சதை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் பொன்னிறமா ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு பொன்னிறமா ஆகுற வரைக்கும் விட்டுக்கலாம். இப்ப 2 பக்கமும் பொன்னிறமா ஆயிடுச்சுங்க. வடையை எடுத்துக்கலாம். வெள்ளை மூக்கடலையில வடை செஞ்சிருக்கோங்க. நல்ல மொறுமொறுனும் சுவையாவும் வந்திருக்கு. இந்த வடையை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி செய்யணும்னு தோணும். இதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நேரம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.